ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் மண் சட்டியில் வைக்க போகிறோங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுருக்கீங்க, அதாவது மண் சட்டி வச்சுருக்கீங்க. இது நான் ஏற்கனவே புதுசு வாங்கி பழக்க பண்ண சட்டி தான். இதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சதும் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. இப்போ நான் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதையும் போட்டுக்கிறேங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு 10 வெள்ளைப்பூடி எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நான் அதையும் போட்டுக்கிறேன். இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 3 தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் குழம்புக்கு குச்சி கருவாடு யூஸ் பண்ண போகிறேங்க. அந்த குச்சி கருவாடை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கருவாடு உடஞ்சிடாமல் நல்லா கிண்டுங்க. இந்த மாதிரி கிளறிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டிருக்கீங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டணுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளி எடுத்து வச்சு நல்லா ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ குழம்பு வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து நல்லா வற்றி வரணுங்க. நம்ம மண்சட்டியில் வைக்கிறதுனால குழம்பு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ லைட்டாக வற்றட்டுங்க. எண்ணெயெல்லாம் லைட்டாக மிதந்து சிவப்பாக மேலே வரணுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மண் சட்டி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு நீங்கள் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.